என்ன ஊர்ண்ணா நீங்க? நம்ம ஊர் மதுரை தான். மதுரைக்காரானே? என்னண்ணே நீங்க டக்குன்னு ஆனால் வாங்கல, போய் சாப்பிட்டு வந்துடும். டீ சாப்பிட்டு வந்துடும். வாங்கண்ணா போய் சாப்பிட்டு பேசி. அட நம்ம ஊருக்கார ஆளு வாங்கண்ணா. டிரைவர்ஸ்லேயும் மெரிக்கணும்ல, அதுதானே நம்ம தெய்வமே. அதுதான். வாடா தம்பி, எல்லாம் இருக்கேடா. என்னடா இங்கே சென்னையில் திடீர்னு? இப்போ தானே வந்தேன். டீ சாப்பிட்றா? வேறு எதுனா வாங்கி வேற என்ன வேணும் சொல்லு. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றியா? சாப்பிட்றா, வேற என்ன சொல்லி சாப்பிட்றா? பிரெட் ஆம்லெட் அச்சு நவுத்து நீ. எல்லாம் உதவி பண்ணி பழக்கப்பட்டாச்சு. வெயிட் பண்ண ஒன்றும் போட்டாச்சு. சரிப்பா, போயிட்டு வா. A few moments later. டீ சாப்பிட்டேன். சாப்பிட்டாங்க. தம்பி பக்கத்தில் போயிட்டு வரேன்ட்டு போனான். எங்கே போனா என்ன ஆனால் தெரியல. சரி போட்டு ரொம்ப இடமே கிடைக்கலண்ணா. பில்லு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ கொடுத்துட்டீங்களா? காசு இல்லை நீங்க? ஆட வீட்டை வாங்கிட்டே உங்ககிட்ட ஃபோன் வாங்கி போயிருந்து வீட்டை வாங்கிட்ட கேட்டு வாங்கி அனுப்பிச்சிட்டாங்கப்பா. ஏன்னா அதான் வர்றேன். பரவாயில்லப்பா, சாப்பிட்டது தானே. இவரு என்ன போட்டு நான் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஊருக்கார பையனுக்கு இது கூட செய்யலனா எப்படி? நீங்கள் உங்கள் பசங்களுக்கெல்லாம் செய்யல, நாங்கள் செய்யக்கூடாதா? என்ன மனுஷன்? ஹாய் காய்ஸ். நீ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு தரமான ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒருத்தரை பிளான் பண்ணி பேசி அவருக்கு டீ வாங்கி தரேன்னு கொண்டு போய் ஒரு கடைக்கு போயிடுவேன். நீ அங்கேருந்து வா. அண்ணா என்ன எப்படிண்ணே அப்படின்ற. நான் டீ சாப்பிட்றேன் தான் கேட்பேன். டீ சாப்பிட்ற பழக்கம் என்னண்ணே? அப்படியா? அப்படிங்கும்போது டக்குன்னு இது பிரெட் ஆம்லெட் அது ஒன்று ஜூஸு அப்படின்னு சொல்லி சார் சாப்பிட்டு கிளம்பிடுறேன். அடுத்து நான் பார்த்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. புஜிலி கும்பா பயிலு கடை. ஹலோ, நான் அதான் சென்னை வரையும் வந்திருக்கேண்ணே. அதான் அந்த கம்பெனி ஒன்று சொன்னாங்கல்ல. ஆமாம், அது என்னன்னு கேட்டு போகலான்னு தான் வந்தேன். அது ஒன்றும் இல்லை, அது 50 லட்ச ரூபா இது செக்கு போட்டு தரேன்னாராம். சரவணன்ட்ட கொடுத்து அதை வாங்கி இது பண்ணிவிட்டு வந்தேன் நான். சரி நான் கூப்பிட்றேன். நான் பக்கத்தில் விசாரிக்கணும் ரூம் எங்கே இருக்கான்னு. சரி ஓகே. பிஸ்னஸ்னு அலைய விட்றாங்க, ஆனால் ரூம் போட்டு கொடுக்க மாட்டாங்களாம். 5 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3.5 வருஷம் ஃப்ரீலான்சராக பண்ணிகிட்டு இருந்தேன். காசு ஒரு மேட்ரு இல்லைண்ணே. ஏன்னா நான் நல்லா சம்பாதிக்கிறேன். காசு ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா மதுரைக்காரனா உங்களுக்கே தெரியும். மதுரைக்காரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன ஊர்ண்ணா நீங்கள்? நம்ம ஊர் மதுரை தான். மதுரைக்காரானே? என்னண்ணே நீங்கள் டக்குன்னு இங்கே இருக்கீங்க சென்னையில்? நான் வந்து ரொம்ப காலமாச்சு. அப்படியா? டீ கடை எங்கண்ணா பக்கத்தில்? டீ கடை ஏதோ அங்கே சட்டத்துக்குள்ளே போனால் அங்கிட்டு இருக்குது, இங்கிட்டு போனால் இங்கிட்டு இருக்குது. ஆனால் வாங்கலாம், போய் சாப்பிட்டு வந்துடும். டீ சாப்பிட்டு வந்துடும். ஆட வேணப்பா, நீ போய் சாப்பிட்டு வாங்க. வாங்கண்ணா போய் சாப்பிட்டு பேசி. அட நம்ம ஊருக்கார ஆளு வாங்கண்ணா. காசு ஒரு விஷயமா? என்னண்ணா ஒரு தம்பி கூட போன தம்பி கூட்டா வரமாட்டீங்களா நீங்கள்? வாங்கண்ணா வாங்கண்ணா. டீ தான் ஒரு டீ தானே குடிக்க போகிறீங்க? வேறு என்னென்ன குடிக்க போகிறீங்க? வாங்கண்ணா. என்னடா ஒரு டீக்கெலாம் போய்ட்டு நம்ம நீங்கள் இஷ்டம் தான் சொல்லுங்கள். நம்ம ஃபுல்லாக ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். இஷ்டம் தான் சொல்லுங்கள். கமிஷன் பேஸ் தான். ஆனால் ஒரு 6 மாதம் நீங்கள் கமிஷனுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் இது ஸ்டாஃப் அவங்களை மாற்றி விட்றோம். என்ன அது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஒரு டீயா காப்பிண்ணா? அக்கா ஒரு டீக்கா. டிரைவர் வேக்கண்ட் இருக்குமாண்ணா? நம்மளால மெரிக்க முடியல. இல்லை மெரிக்கணுமா? அதா லட்சம். ஆமாம், டிரைவர்ஸ்லேயும் மெரிக்கணும்ல, அதுதானே நம்ம தெய்வமே. அதுதான். வாடா தம்பி, எல்லாம் இருக்கேடா. என்னடா இங்கே சென்னையில் திடீர்னு? இப்போ தானே வந்தேன். டீ சாப்பிட்றா? டீலாம் சாப்பிட மாட்டேன். வேறு எதுனா வாங்கி. வேறு என்ன வேணும் சொல்லு. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றியா? சார் தம்பிக்கு ஒரு பிரெட் ஆம்லெட்டு. பையன் கேட்குற ஜூஸை கொடுத்துருங்க. சொல்லுங்கள். ஆட்டி இது பண்ணு. பரவாயில்லையே, சூப்பராக இதில் கொடுக்குறீங்க. கப்பில். ஊரில் எல்லோரும் எப்படா இருக்காங்க? எல்லாம் நல்லா தானே இருக்காங்க.
வழுதுலாட்டி கொண்டீங்களா நீ சாப்பிட்றா வேற என்ன சாப்பிட்றா ரெட் ஆம்லேட் ரெட் ஆம்லேட்டா அச்சு நவுத்து நீ வேற சாப்பிடுங்களா சாப்பிடுங்களா என்ன வேண்டாம் பரவாயில்ல வேற பண்ணு சாப்பிடுங்க. இல்லை இல்லை வேண்டாம், ஏதாவது பண்ணு டீ இதுவே போதும். பிஸ்கட் எதுனாது போதும். வந்துச்சுண்ணா பரவாயில்ல சாப்பிட்றா தம்பி சூப்பராக இருக்குதா ஷூவா இருக்குதா சாப்பிடு ஓகே தட்டை வச்சுருக்கோடா டேய் வாப்பா அக்கா ஒரு அத்தி அண்ணா நீங்கள் ஜூஸ் சாப்பிடுங்க வேணாம்ப்பா. தம்பி வாடா நல்லா இருக்கியாடா இல்லை அது ஐடியில் ஒர்க் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் இப்படி கால் சென்டரில் வேலை பார்க்குறியாண்ணா நம்ம தம்பி தானே எல்லாம் நம்ம ஊர் பசங்க தானே எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க சாப்பிட்ற தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் அக்கா தம்பி கேட்கறது கொடுங்க A few moments later. சென்னைக்கு வந்தேன் நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிங்களா எனக்கு அது மாதிரி தான் யாருப்பா இது? வேற சாப்பிட்ற தம்பியா நீங்கள் சாப்பிடுங்க ஒரு பீஸாக சாப்பிடுங்க வேற போதும்ப்பா. சொல்லலாமா தம்பி? தம்பி சாப்பிட்டோம் நான் ஒரு ஜூஸ் ஒன்று சொல்லியிருக்கேன் குடிச்சிட்டு வந்தோம் சரி வேற சாப்பிட்றா தம்பி ஜூஸ் சொல்கிறா கொய்யா சொல்லவா அத்தி தம்பிக்கு ஒரு கொய்யா பழம் கொய்யா போட்டுருங்க மண்ணதான் ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அண்ணன் நான் தான் பண்ணுவார். சரிப்பா. ஓகே நான் வரேன். நம்ம தம்பி தானே அதெல்லாம் உதவி பண்ணி பழக்கப்பட்டாச்சு வேற ஒன்றும் கிடையாது சரி. வெயிட் பண்ணு ஒன்றும் கிடையாது சரிப்பா. போயிட்டு வா. ஆனாப்பா வெறுங்க இங்கே இருங்க எங்கேயும் இங்கே நில்லுங்க எங்கேயும் போயிடாதுங்க இங்கே நில்லுங்க போயிட்டு ஹலோ ஏம்மா இங்கே வந்து வீட்டில் டீ சாப்பிட்டாங்க தம்பி பக்கத்தில் போயிட்டு வரேன்ட்டு போனான் இன்னும் ஆளை காணோமா ஆடா இப்போ ஊருக்கார பையன் ஒன்னாக்கு உனக்கு என்ன தெளிவா போகுது ஊருக்கார பையன் ஆடா நான் தான் பேசுகிறேன் எங்கே போனா என்ன ஆனா தெரியல சரி போட்டு ரொம்ப இடமே கிடைக்கலண்ணா ரொம்ப தூரம் போயிட்டு வந்துட்டா இடமே கிடைக்கல இங்கிட்ட எதுவும் இல்லைண்ணா பில்லு கொடுத்துட்டு வந்துடுறேன் நீ கொடுத்துட்டீங்களா எவ்வளோ அண்ணே என்னண்ணே நான் வந்துடுறேன் தானே சொன்னேன் நீ என்ன கொடுத்தீங்க வீட்டில் எங்கள் வீட்டை வாங்கிட்ட வாங்கி காசு இல்லை நீங்கள் ஆட வீட்டை வாங்கிட்டேன் உங்ககிட்ட ஃபோன் வாங்கி போயிட்டு வீட்டை வாங்கிட்ட கேட்டு வாங்கி அனுப்பிச்சிட்டாங்கப்பா
யானை அதான் வர்றேன் நல்லா பரவாயில்லப்பா, சாப்பிட்டது தானே அண்ணா நீங்கள் டீ தான் குடிச்சிங்க, நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டேன், யானை நான் கொடுத்துக்க மாட்டேன். அட பரவாயில்லப்பா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க, உன் மனசு மாதிரி யாருக்கும் வராதப்பா. இல்லைண்ணே உங்கள் மனசாக பெரிய மனுஷன். இதுல என்னப்பா இருக்கு? காசு நான் கொடுத்துட்றேன். அண்ணா ஆட வா. என்னண்ணா ஆட நம்ம ஊருக்கார பையன் இதை கூட செய்யலாம் எப்படிப்பா? இல்லைண்ணா உங்கள்கிட்ட காசு இல்லை நீங்கள். அது பரவாயில்லப்பா, ஒரு நாள் சாப்பாடு செலவு ஓட்ட விடு. அண்ணா வந்திருப்பாங்க. எவ்வளோ கொடுத்தீங்க? ஆட அதிகம் இல்லைப்பா, வாப்பா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆட ஒன்றும் இல்லைப்பா, வாப்பா. ஐயோ எவ்வளோ கொடுத்த சொல்லுங்க. ஒன்றும் இல்லைப்பா. சொல்லுங்கண்ணா எவ்வளோ கொடுத்தீங்க? ஆட 255 ரூபா தான். ஒன்றும் இல்லைப்பா. சரி வாங்கண்ணா, இறந்தும்போது ஆட ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம். நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? யூரின் இருந்தால் போட்டு வரணும். நான் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஊருக்கார பையனுக்கு இது கூட செய்யலாம் எப்படி? நீங்கள் உன் பசங்களுக்கெல்லாம் செய்யலாம், நாங்கள் செய்யக்கூடாதா? நம்ம யூடியூப்ண்ணா அப்படிங்களா? சேனல் ஒன்று வச்சுருக்கோம். நீங்கள் எதிர்பார்க்கீங்க வாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் 360 யூடியூப் சேனல் ப்ராங்க் ஷோ பண்ணி கேமரா வச்சுருக்கோம். காசு கொடுப்பேன் நான் நினைக்கவே இல்லை. சரி என்னடா இது, நான் இங்கே ஒரு மைக்கு வச்சுட்டு தான் போனேன். அப்படிங்களா? நீங்கள் போய் கடைக்காரன்ட்டு ஏதாவது பேசுவீங்க, வர்றவன்ட்டு ஏதாவது சொல்லுவீங்க தான் மைக்கு கவனிக்கிறேன். நான் பார்க்குறீங்க. நான் ஜிபே பண்ணுறேன். யார் உங்கள் வீட்டு நம்பர் சொல்லுங்கள். பரவாயில்லப்பா, வாங்க. நீ வீட்டு நம்பர் சொல்லுங்கள். அது பரவாயில்ல. வீட்டு நம்பர் சொல்லுங்கள். ஆட நம்ம ஊருக்கார தம்பி இது கூட செய்யலன்னா எப்படிப்பா? பரவாயில்ல வாங்க. ஆட வா பண்ணுங்க. ஊர்லேருந்து வரவங்க பொழப்பை தேடிட்டு அப்புறம் ஊர்லேருந்து வாங்கப்பா. பைய தூக்கிட்டு நேராக கிளம்பி வந்தீங்கன்னா பொழப்பு இல்லாமல் தான் திங்கி அடிக்கணும். பார்த்துக்குங்க. நீங்கள் அப்படி தான் மாறிட்டீங்க. ஆடா அப்படி தானப்பா மாறிட்டீங்க. போகணும். சென்னையை தேடி சென்னைக்கு வந்து பொழப்பு தேடி வர்றவங்க கண்டிப்பாக வந்து ஒரு பொழப்பை தேடிட்டு வாங்கன்னு நல்லா சொல்கிறாரு. நாங்களாம் சென்னை வரும்போது நாங்கள் சென்னை வந்து வேலைன்னு வரல, நாங்கள் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் கையில் வேலை இருக்குது அப்படிங்கிறனால. பட் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி எப்படி அவ்வளோ தூரத்தில் ட்ராவல் பண்ணி வராங்கிறது என்னால் யூஸ் கூட முடியல. உண்மைதான்ப்பா. ஸோ தயவுசெய்து வர்றவங்க கொஞ்சம் சிலது ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டில் வாங்க, இல்லை வேலை பார்த்துட்டு நிறைய ஆன்லைன்லேயே ஜாப் இருக்குது, கால் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ணன் அனுபவத்தில் சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப நன்றி. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபரா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்டை நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கீங்க.